தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வருகை பாடல். தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை, என்னாலுமே என் வாழ்வினே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை, என்னாலுமே என் வாழ்வினே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடு நாடுதே, அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பு நிறை இறைக்குலமே, நமது பங்கின் ஆறுதல் அன்னையின் திருவிழாவின் 7ஆம் நாளாகிய இன்று இவ்வுலகில் அமைதியை ஏற்படுத்தும் மக்களாக வாழ இறைவன் நம்மை இவ்வுலகிற்கு அனுப்பியுள்ளார் என்பதை உணர்ந்து வாழும் மக்களாக வாழ நிறைவழியாம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பலியில் தொடர்ந்து பங்கு கொள்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. உங்களை இந்த அற்புத இயேசுவி டிவியின் காணொளி மூலமாக பார்ப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் நமக்கு அளவு கடந்த அன்பை செலுத்திக் கொண்டிருக்கின்றார். எவ்வாறாக நல்ல மழையை கொடுக்கின்றார். அந்த மழையின் வழியாக தான் ஆசீர்வாதத்தையும் தந்து கொண்டிருக்கின்றார், அன்னையின் ஆறுதல் அன்னையின் வழியாக. ஆகவே இந்த நாளிலே மிக மகிழ்ச்சியோடு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த அருமையான தலைப்பு பார்த்தீர்கள் என்றால், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார். அருமையான வார்த்தை, அமைதி. இன்றைக்கு குடும்பங்கள் அமைதி இருக்கிறதா? இன்றைக்கி அமைதி இல்லாமல் எவ்வளோ குடும்பங்கள், ஒற்றுமை இல்லாமல், சமாதானம் இல்லாமல் எவ்வளோ பேர் அங்கே திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்தில் மட்டுமா? எல்லா இடங்களிலுமே. அந்த அமைதி யாரிடம் இருக்கிறது? உங்களிடம்தான் இருக்கிறது, வெளியிலே இல்லை. நிறைய பேர் போகிறோம், வெளியே தான் போய் பார்க்குறோம், அந்த அமைதி தேடுகிறோம். அமைதி வெளியில் இல்லை, அமைதி உன்னிடத்தில் இருக்கிறது. அமைதி உன்னிடத்தில் இருக்கின்றது. காரணம், நான் ஏற்றுக்கொள்கின்றேனா? என் கணவரை ஏற்றுக்கொள்கின்றேனா? என் மனைவி ஏற்றுக்கொள்கின்றேனா? என் தாய் தந்தைகளை ஏற்றுக்கொள்கின்றேனா? என் மாமனார் மாவை ஏற்றுக்கொள்கிறேனா? என் குழந்தைகளை ஏற்றுக்கொள்கிறேனா? அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் அங்கே என்ன இருக்கிறது? அருமையான அந்த அமைதி இருக்கிறது. காரணம், அந்த அமைதியை குலைப்பதற்கு காரணமே நம்மிடம் இருக்கின்ற
ஈகோ, நம்மிடம் இருக்கிற அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை தான். அது முதல்ல தூக்கி அதெல்லாம் தூக்கி எறிச்சிட்டிங்கன்னா அந்த அமைதி பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்ம குடும்பத்தில். நம்ம குடும்பத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் செய்கின்ற ஆஃபீஸில், அலுவலகத்தில், பங்கில், சமுதாயத்தில், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆகவே இந்த அமைதியை அருமையான இந்த தலைப்பை ஏற்றுக்கொண்டு நமக்கு வழிநடத்துபவர், இந்த திருப்பலி சிறப்பாக வைப்பவர் நம்முடைய பாசமிகு அருட்தந்தை பிரசாத் அவர்கள், நம்முடைய தொன்போஸ்கோ மையத்தின் பேறு பெற்றத்தின் மையத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆகவே இந்த நாளிலே அவரை அன்புடன் நாம் வரவேற்போம். இன்றைய நாளிலே நன்றி திருப்பலியாக இன்றைய நாளில் சிறப்பிக்கின்றவர்கள் அன்பியங்கள் புனித பாத்திமா, புனித பிரான்சிஸ் அசிசி, புனித மார்க்ரெட் அன்பியங்கள் இன்று சிறப்பாக சிறப்பிக்கின்றார்கள். மிக முக்கியமாக அவர்களுக்காக, அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாம் மனதிலே நிறுத்தி வைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் மார்க்ஸ் ஷெர்வின் 2ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அஜய், ஜெனிஃபர், டெய்சி, பவுல்ராஜ் குடும்பத்திற்காகவும், ஜான்சன் சுகுணா 30 வருட அரசு ஆசிரியர் பணிக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். ஹாஃபிராஜ், மேரி எலிசபெத் குடும்பம் நன்றி திருப்பலியாகும். செல்வம், ஜோஸ்பின் வீடு கட்டியதற்காக நன்றி திருப்பலியாகும். ரஃபேல், கவிதா அவர்கள் குடும்பம் நன்றி திருப்பலியாகவும். ரோசி உடல் நலம் பெறவும். டி வாசு இன்றைய நாளில் 3ஆம் ஆண்டு நினைவு நாளை கொண்டாடுகின்றார்கள். தங்கராஜ், ரோஸ்மேரி அவங்க ஆன்மா இலைப்பாற்றிற்காக ஜெபிப்போம். 23வது ஆண்டு விழாவினை பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நம்முடைய இளைஞர் குழுவில் இருக்கின்ற சஞ்சய் அவர்களுக்காகவும், நம்முடைய இளைஞர் குழுவில் இருக்கின்ற ஆகாஷ் அவருடைய உளம் நலம் பெற அவருக்காக இந்த திருப்பலி ஜெபிப்போம். நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவத்திற்காக மனமருந்துவோம், மன்னிப்பெறிஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்துத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பே உருவான எம் இறைவாம், புனித கன்னிமரியாவின் மாட்சிக்கு உரிய நினைவு கொண்டாடும் நாங்கள் உம்மை தாமியுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள என்றும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எருசலேமில் செய்யப்படும் அருவருக்கத்தக்க செயல்களுக்காக புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமீடு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் உம் கொலை கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ
6 ஆள்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலைக்கருவி இருந்தது. அவர்களுடன் நார்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ராயேலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெரூபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் நார்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு பிளம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களினின்று யாரையும் தப்பவிட வேண்டாம், இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன. இஸ்ராயேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கெபார் ஆற்றோரம் இஸ்ராயேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முகசாயல் கெபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதயத் தலைவனே, அருள்வாய் அருள்வாய், யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி அமைதி, என் தெய்வமே இறைவா. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது
அமைதி அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி. அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம். அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவார். அமைதி அமைதி. எங்கும் என்றும் அமைதி அமைதி அமைதி. எங்கும் என்றும் அமைதி அமைதி. என் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி அமைதி அமைதி. எங்கும் என்றும் அமைதி அமைதி அமைதி. எங்கும் என்றும் அமைதி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 15 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும்போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண் உலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண் உலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும்.
என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடி இருக்கின்றீர்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமது கைகளை உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நவலானின் சிந்தனையாக கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், அமைதி ஏற்படுத்தும் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். மத்தேயு 5:9. அன்பார்ந்தவர்களே, இறைமகன் இயேசு எப்பொழுதுமே மக்கள் அனைவரும் அமைதியாகவும் சமாதானமாகவும் வாழ வேண்டும் தான் என்று விரும்புகின்றார். அனைவருமே மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் சமாதானத்துடன் நாம் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். எனவே தான் அவர் சென்ற இடங்களெல்லாம் அவர் என்ன சொன்னார்? இங்கு அமைதி உண்டாகுக, இந்த வீட்டிற்கு இந்த இடத்திற்கு அமைதி உண்டாகுக என்று சொன்னார். இறைப்பணியாளர்கள் தாங்கள் எழுதிய அந்த திருமுகங்களே இறைவன் அமைதி அருளும் கடவுள், இறைவன் அமைதியருளும் கடவுள் என்று குறிப்பிடுகின்றார்கள். தூய பவுலடிகளாரை நாம் பற்றி நாம் சிந்தித்தோம் என்றால், பவுலடிகளார் அமைதியை பற்றியும் அந்த அமைதியான இறைவனை பற்றியும் அழகாக இந்த இரண்டையும் சேர்த்து சொல்லுவார். அவர் எழுதிய திருமங்களை பார்த்தோம் என்றால், 2-3 திருமங்களை பார்த்தோம் என்றால், முதலாவதாக பார்க்கின்ற பொழுது 2 கொரிந்தியர் 13:11 இவ்வாறு சொல்வார். அதாவது, அமைதியோடு வாழுங்கள், அப்பொழுது அன்பும் அமைதி அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். அமைதியோடு வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்ற ஒரு செய்தி தருகின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்வது போல, அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. ஆண்டவர் தனது அமைதி உங்களை என்றும் தூய்மையான உள்ளத்தோராக அவர் மாற்றுவாராக, தூய்மையாக்குவாராக என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக ரோமையர் 15:32 அமைதி தரும் கடவுள் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. அமைதி தரும் கடவுள் அந்த இறைவன் நம் அனைவரோடும் இருப்பாராக என்று சொல்லுகின்றார். நான்காவதாக நிறைவாக சொல்வது என்றால், எபிரேயர் 13:20 சொல்வது போல, என்றுமுள்ள அமைதி அருளும் கடவுளே, நமக்கு அமைதி தருபவர் கடவுளை என்று சொல்லுகின்றார். யார்? தூய பவுலடிகளார். ஆக அன்புக்குரியவர்களே, அவர் எழுதிய அனைத்து திருமுகங்களே இறைவனை பற்றியும் அமைதி பற்றியும் அந்த அமைதியான இறைவனை பற்றி அழகாக அவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, சுருக்கமாக சொன்னால் அமைதியை தருபவர் கடவுள். அமைதி தருபவர் கடவுள் தான், வேறு யாரும் இல்லை. இறைவன் தான் நமக்கு அந்த அமைதியை தருகின்றார். அதே சமயத்தில் அந்த அமைதியை ஏற்படுத்துவது கடவுளின் பணி. அமைதி தருபவர் கடவுள், அந்த பணியை செய்வதும் கடவுள் தான். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவார்கள், என்ன சொல்வார்கள் என்றால், பீஸ் மேக்கிங் இஸ் காட்ஸ் ஒர்க், பீஸ் மேக்கிங் இஸ் காட்ஸ் ஒர்க் என்று சொல்வார்கள். அதாவது கடவுள் செய்ய வேண்டிய அந்த வேலையை, அதாவது அந்த அமைதி ஏற்படுத்தும் அந்த வேலையை நாம் அனைவருமே மனிதனாக நாம் அனைவரும் செய்தால் நாம் அனைவருமே கடவுளின் மனிதர், இறைவனின் மக்கள் என நாம் அழைக்கப்பெறுவோம். இப்போ புரியுதா? எதற்காக நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம்?
அந்த அமைதியை ஏற்படுத்தும் என்றால் நிச்சயமாக நம் அனைவருமே கடவுளின் மக்கள் என நாம் அழைக்கப்படுவோம். நமது அன்றாட வாழ்விலே அந்த அமைதி ஏற்படுத்துகின்ற அந்த மக்களாக வாழ வேண்டும், மக்களாக அல்ல. நம்முடைய குடும்பத்திலே சிக்கல்கள் இருந்தாலும், தொல்லைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும் அமைதியை ஏற்படுத்தும் மக்களாக நாம் வாழ வேண்டும். திருவள்ளுவர் போல மக்களாக நாம் செயல்படக்கூடாது, மக்களாக நாம் வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அமைதி என்றால் என்ன தெரியுமா? அமைதி என்ன சொல்லுங்க பார்ப்போம். அமைதி என்ன? அமைதி என்னன்னா என்று ஒரு பிரச்சனையே இல்லை, சிக்கல்கள் இல்லை, சவால் இல்லை, பிறகு மற்றவருடைய வேலையில் குறுக்கிடாமல் இருந்தால் அது அமைதியா? அது கிடையாது. அமைதி என்பது நான் சொல்வது போல பாருங்கள், குழந்தைகள் வீட்டிற்குள்ளும் வெளியிலும் செய்கின்ற தவறுகளை கண்டு கொள்ளாமலோ அவர்களை தண்டிக்காமலோ இருப்பது அமைதிக்கு வித்திடாது, வழிவகுக்காது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்ற போது குழந்தைகள் பல தவறுகள் செய்வார்கள். என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படியே விட்டுடுவோம், தண்டிக்காமல் போயிடுவோம். ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனை, அப்படியே விட்டுடும். அது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அதே சமயத்தில் கணவன் மனைவியின் அல்லது தாய் தந்தையின் தலையிட்டால், அது செயல்பட்டால் இருக்கின்ற அமைதி போய்விடும் என்று நாம் நினைக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இவேஷன் ஆஃப் இஷ்யூஸ். அப்படின்னா தற்பொழுது அமைதியை கொடுத்தாலும் அது பின்னாளில் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். எப்பொழுது? நீங்கள் ஒருவரை திருத்தாவிட்டால், கண்டிக்காமல் விட்டுவிட்டால் தற்பொழுது அமைதியை கொடுக்கும் இந்த சமயத்துக்கு, ஆனால் பின்னாளில் பேராபத்தை உங்களுக்கு விளைவிக்கும். ஆகவே முளையிலேயே தொடக்கத்திலேயே அந்த பிரச்சனையை நாம் கீழ் எறிய வேண்டும், இல்லையா? ஆகவே தொடக்கத்தில் அமைதியை இருந்தாலும் பின்னாளில் வருகின்ற அந்த நிரந்தர அமைதியை மனதில் கொண்டு தவறுகளை தொடக்கத்திலே நாம் திருத்திவிட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்வதிலும் அதே சமயத்தில் சவால்களை கையாளுவதிலும் வெற்றி கொள்வதில்தான் அந்த நிரந்தர அமைதி இருக்கின்றது. அமைதி என்பது நாம் சவால்களை சந்திக்க வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்முடைய பங்குத்தை சொல்வார்கள். நம்முடைய குடும்பத்திலே ஒருவர் மற்றவரை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா? கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்கின்றோமா? அது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஆகவே நம்முடைய குடும்பத்திலே இந்த அமைதியை ஏற்படுத்த வேண்டும் மக்களாக நாம் வாழ வேண்டும். அதே சமயத்தில் மனிதராக இறை மக்களாகிய நாம் அனைவருமே மனிதர்களுடைய நல்வுறவை ஏற்படுத்தும் மக்களாக நாம் வாழ வேண்டும். ஒரு பிரச்சனை என்றால் வாங்க, என்ன பிரச்சனை, உட்காருங்க, என்னத்தான் உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க. அப்பேற்பட்ட மக்களாக நாம் வாழ வேண்டும். ஒருவர் மற்றவரை விட்டு கொடுக்காமல் தட்டி அரவணைத்து கொண்டு அந்த அமைதி ஏற்படுத்தும் மக்களாக வாழும்போது தான் நிச்சயமாக நாம் பேறு பெற்றவர்களாக நாம் வாழ முடியும். அதே சமயத்தில் நாம் அனைவருமே மனிதர்களாக அனைவருமே இந்த சமூகத்திலே வாழ்வதற்கேற்ற அந்த சூழலை நாம் உருவாக்கணும் என்ற பொழுதுதான் நாம் அனைவருமே பேறு பெற்ற மக்களாக நாம் வாழ முடியும், மாற முடியும். மக்கள் நிறையிலும் ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அனைவருமே பேறு பெற்ற மக்களாக நாம் வாழ முடியும். இந்த உலகை மனிதன் வாழ்வதற்கேற்ற அமைதியை ஒரு பூங்காவாக மாற்றுவதுதான் பேறு பெற்றோர்கள். அன்புக்குரியவர்களே, அவர்கள்தான் கடவுளின் மக்கள் என அழைக்கப் பெறுவார்கள். இப்போ புரியுதா? யார் கடவுள் மக்கள்? யாரெல்லாம் அமைதி ஏற்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் கடவுளின் மக்கள், இறைவனின் பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப் பெறுவோம். அன்பார்ந்த சகோதரே, நமது அன்றாட வாழ்வை பார்க்கின்ற பொழுது இந்த அமைதியை நாம் ஏற்படுத்துகின்றோமா? நிச்சயமாக நம்மால் முடியும். ஒருவர் மற்றவரை நாம் விட்டு கொடுக்காமல் அவர்களை அரவணைத்து நாம் பாதுகாக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் அந்த அமைதி ஏற்படுத்தும் மக்களாக வாழ்கின்ற பொழுது நாம் பேறு பெற்றோராக வாழ முடியும், மாற முடியும். அதே சமயத்தில் நாம் கடவுளின் மக்கள், இறைவனின் மக்கள் என நிச்சயமாக அழைக்கப் பெறுவோம். ஆகவே இத்தகைய மக்களாக வாழ திருப்பலி வழியாக மன்றாடும். இறைவன் நம் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி காப்பாராக. ஆமென்.
ஆறுதல் அன்னை வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் அன்னை வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, உமது திரு அவை இவ்வுலகில் அமைதியை விதைத்து இறை அன்பை அறுவடை செய்யும் எமது திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது அருளை நிறைவாக பெற்று வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் அன்னை வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகை படைத்து பராமரித்து வரும் இறைவா, இவ்வுலகம் அமைதி காணவும் நாட்டு தலைவர்கள் அமைதியை ஏற்படுத்தவும் நாட்டு மக்கள் நலமுடன் வாழவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் அன்னை வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தூதனாய் எங்களை மாற்றுகின்ற இறைவா, இத்திருப்பலி வழியாக நாங்கள் அனைவரும் அமைதி ஏற்படுத்தும் தூதர்களாய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் அன்னை வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் ஆசீரும் தருகின்ற இறைவா, இத்திருப்பலி நிறைவேற்றும் எமது பொருளாளர் தந்தை அருட்பணி பிரசாத் சாசா அவர்களை ஆசீர்வதியும். அவர் மேற்கொள்ளும் நிர்வாக பணி சிறப்புறவும் இந்நாளை சிறப்பிக்கும் சஞ்சய் நகர் சூசியப்பர் பகுதி புனித பாத்திமா, பிரான்சிஸ் அசிசி மற்றும் மார்கரெட் அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் அன்னை வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நாங்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான எம் இறைவா, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் என்று முன்னேற செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சி மிகுதுபடுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்தூது திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாமினும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராய் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகள் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கணக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர் தாண்ட அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவரே அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்று சொன்ன அமைதியின் தெய்வம். இந்த செம்மறி என்று அழைக்க பெற்றோர் நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி இறைவேண்டல். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கியமே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். உறமை மக்களின் மீட்பே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்களது மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறை அன்பின் தாயே, எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசை பெற்ற கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொருவரையும் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. அருட்பெரும் சோதியும் இறைவா,
உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை தாமியுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமதரின் நிறைவாழ் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை உய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அமைதி ஏற்படுத்தும் அன்பு மக்களாக வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. மீண்டுமாக உங்களை இந்த அருமையான இந்த காணொளியிலே அற்புத இயேசு டிவி மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே அருமையான தலைப்பு அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். அருமையான உணர்ச்சிங்க இது, அமைதி என்பது. ஐயா, சில பேர் வீட்டில் நுழைஞ்சா போச்சுடா சாமி, பொண்டாட்டி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, போச்சுடா. பொண்டாட்டி அப்படி திரும்பிக்கிறது, புருஷன் உள்ளே வந்தானா அவன் பிரச்சனை, இவன் பிரச்சனை. எங்கே இருக்குது பார்த்தீங்களா அமைதி? அமைதி என்னுடைய கையில் தான் இருக்கிறது. அமைதி என்னுடைய கையில் இருக்கிறது. அந்த அமைதியை வேறு விதமாக பார்க்கலாம். வெளியே பாருங்கள், எவ்வளோ அநியாயங்கள் நடக்கும் பார்க்குறீங்களா? எவ்வளோ அநியாயங்கள். அந்த அநியாயங்களை நான் பார்க்கும் பொழுது அமைதியாக வந்து விடுகிறேன். அங்கே நம்ம ஏதாவது கேட்குறோமா கேள்வியா? கேட்க முடியாது. ஏன்னா வெளியே கேட்டாக்கா நமக்கு என்ன வச்சுருவான்? எல்லாம் வச்சுருவான். வெளியே கேட்கவே மாட்டோம். வீட்டுக்குள்ளே வந்தால் தான் என்ன பண்ணுவான்? அப்படியே அவ்வளோ மிரண்டு போயிடுவோம். அவ்வளோதான். அது அமைதி கிடையாது, பயம். பயத்தினாலே இருப்பது அது அமைதி. அமைதியானது ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்வதானுங்க அமைதி. வீட்டுக்கு உள்ளே வரும்பொழுது என் மனைவி இப்படி தான்யா, ஏற்றுக்கொள்ளுங்க. என் கணவன் இப்படி தான்ப்பா, ஏற்றுக்கொள்ளுங்க. என் குழந்தை இப்படி தான், ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அமைதி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அமைதி தான் அதுதான். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு ஒருவரை நாம் அசிங்கப்படுத்தி கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த அமைதியை நாம் ஒரு வேர்ச்சுவாக, ஒரு நல்ல ஒரு மதிப்பீடை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே தான் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அமைதியை ஏற்றுக்கொள்ளாத காரணம் தான். அமைதியை ஏற்றுக்கொள்ளாமல் நான் சொன்னதான் ஏன் செய்யணும்னு சொன்னதான். இன்றைக்கி நிறைய பாருங்களேன், நிறைய பங்குகளை பார்த்தீங்கன்னா கூட, பங்கு பேரவையில் கூட பாருங்கள், கேள்வி கேட்டால் பெரிய ஆளுன்னு பார்க்குறாங்க. பங்கு பேரவையில் சாமியார்கிட்ட கேள்வி கேட்டாக்கா, ஐயோ அப்பா நான் கேட்டேன் பார்த்தியா, சாமியார் பதிலே சொல்ல முடியலப்பா, முக்கிட்டார். அது என்னது? அது அமைதியா? அது கேள்வி கேட்குறோம். அது அமைதி கிடையாது. இருக்கிற பிரச்சனையே என்னது? நம்ம கொண்டு போகிறோம். அமைதி என்பது எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 5 பேரும் சமமாக இருப்பதில்லைங்க. இருக்குதா பாருங்கள், 5 பேரும் சமமாக இருக்குதா? எல்லாமே ஏற்றத்தாழ்வுகள், எல்லாம் ஏற்றத்தாழ்வுகள். ஆகவே தான் எல்லாம் இப்போ நம்ம பங்கு பேரில் அழைத்து வராங்க, ஒரு மீட்டிங் வைக்கிறோம். ஈச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட், யூனிக். ஒவ்வொருவரும் தனிப்பட்டவர்கள். அவர்களை நம்ம மதிப்பு மரியாதை தரப்பட வேண்டும். ஆகவே தான் எவ்வளவு தூரம் நம்ம அந்த அருமையான அந்த கூட்டத்தையோ அந்த பங்கு பேரவையோ அல்லது வீட்டினில் இருக்கின்றவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் அங்கே அமைதி இருக்கிறது. ஆகவே இந்த அருமையாக பிரசங்கத்தையும் அருமையாக கொடுத்தார். தந்தை மறையூரையில் அருமையாக கொடுத்தார். இந்த திருப்பலியை நிச்சயமாக அந்த காணொலியை பார்த்து கொண்டு நிச்சயமாக ரொம்ப கேள்வி கேட்கணும். நான் எப்படி இருக்கிறேன்? நான் அமைதியாக இருக்கிறேனா? கேள்வி கேட்குறேனா? இல்லை நம்ம குடும்பத்தை சீர்குலைக்கிறேனா? அல்ல வெளியில் ஆட்களை சீர்குலைக்கிறேனா?
அமைதி இல்லாமல் ஏற்படுத்துகிறேனா? அருமையாக பார்த்து குச்சி எடுத்துக்கோங்க, தீக்குச்சி எடுத்துப்பாங்க, வரிசையாக 10 குச்சியை பாருங்கள். ஒன்று கொளுத்திட்டு என்ன ஆகிடும், சர்ற என்னது அதை அப்படி பார்த்துக்கோங்க. அந்த குச்சியில் ஒரு குச்சி மட்டும் எடுத்து பாருங்கள், மற்ற குச்சி என்னது அது தீப்பிடிக்காது. அது எடுத்த உடனே அந்த குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் அந்த சத்தம் போட்டு இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அவுத்தி பாருங்கள், அந்த வீடு நலமாக இருக்கும். அது வேறு விதமாக எடுத்து பாருங்கள், எல்லாருமே சண்டை போட்டு இருப்பாங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் அந்த இடத்தில் நுழையும் பொழுது அங்கே அமைதி இருக்கிறது. 2 பக்கம் பார்க்கலாம். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த அமைதியை தலைப்பாக வைத்து நம்முடைய பாசமிகு அருட்தந்தை பிரசாத் அவர்கள் இந்த அருமையான திருப்பலியை நிறைவேற்றியிருக்கின்றார். அவர்கள் நம்முடைய அன்பிய சார்பாக சிறப்பிக்கின்ற அன்பியின் சார்பாக அவருக்கு நாம் நன்றியை செலுத்துவோம். நாளை சிறப்பிக்கின்றவர்கள் நாளை 13ஆம் தேதி நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. நாளை நம்முடைய அருட்தந்தை ஜான் பிரபு அவர்கள் டொன்போஸ்கோ இளைஞர் மையத்தினுடைய டைரக்டர் இயக்குநராக இருக்கின்றார். அவர் நாளை திருப்பலி நிறைவேற்றுவார். நாளை சிறப்பிக்கின்றவர்கள் கனியாபுரம் புனித அமல அன்னை, புனித மார்ட்டின், புனித ஆல்பர்ட், புனித எலிசபெத் அன்பியங்கள் மற்றும் வின்சென்டேத்தா பால் சபை சலேசிய உடன் உழைப்பாளர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள். இவர்கள் நாளை சிறப்பிக்கின்றார்கள். மீண்டுமாக கூறுகிறேன், புனித அமல அன்னை, மார்ட்டின், ஆல்பர்ட், எலிசபெத் அன்பியங்கள் மற்றும் வின்சென்டே பால் சபை சலேசிய உடன் உழைப்பாளர்கள் மற்றும் மறைக்கல்வி ஆசிரியர்கள். பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே, ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே, நாங்கள் எல்லாம் உம் பாதத்தை நாடி வந்தோம் நாயகியே, நாங்கள் எல்லாம் உம் பாதத்தை நாடி வந்தோம் நாயகியே. மரியே மரியே ஆதரிப்பாய் ஸ்தோத்திரமே, மரியே மரியே ஆதரிப்பாய் ஸ்தோத்திரமே. பேய்மயக்கும் பாவ வழி நின்று எம்மை காத்திடுவாய், பேய்மயக்கும் பாவ வழி நின்று எம்மை காத்திடுவாய். தூய வெள்ளி விண்மலர் போல் தோன்றினாயே பூமிதனில், தூய வெள்ளி விண்மலர் போல் தோன்றினாயே பூமிதனில். மரியே மரியே ஆதரிப்பாய் ஸ்தோத்திரமே, மரியே மரியே ஆதரிப்பாய் ஸ்தோத்திரமே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.